ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3வது கர்மயோகம் ஸ்லோகம் 31. ஏமே மதம் கீதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவக ஸ்ரதாவந்தோ நஷ்யந்தோ முச்யந்தே தேபி கர்மபிஹி. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைய வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம் என்கிறதுனால அது நித்தியமான உண்மையாகும். இந்த வேதங்கள் நித்தியமானது. அதே போல தான் கிருஷ்ண உணர்வில் இந்த உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவர் இறைவனிடம் பொறாமை இல்லாமல் இதே போல கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ளணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்பிக்கையில்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகிறாங்க. செயல்களின் விளைவுகள் என்னும் பந்தத்திலிருந்து இவங்க விடுதலை பெறப்போவதே இல்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதரும் கர்ம விதிகளின் விலங்குகளிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முடியலனாலும் கூட தோல்வியையும் நம்பிக்கையின்மையையும் சொல்லக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கொள்கைகளை பின்பற்றி உழைக்கிறதுனால தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்வு பெறுவது நிச்சயம். 32வது ஸ்லோகம். ஏத்வ அப்யஷந்தோ நனுதிஷ்டந்தி மே மதம் சர்வஞான விமுட்டாம் ஸ்தான் வித்தி நஷ்டான் அஷேதஷக. கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பவங்க தவறு இங்கே தெளிவாக சொல்லப்படுது. உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடக்கிறவங்களுக்கு எவ்வளோ தண்டனை அளிக்கப்படுதோ அதே போல புருஷோத்திரமான முழுமுதற் கடவுளின் ஆணையை மீறுபவங்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அப்படி கீழ்ப்படியாத மனிதர்கள் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் தனது சூன்யமான இதயத்தில், அதாவது ஒன்றும் இல்லாத அந்த இதயத்தில் தன்னை பற்றியும் பரபிரம்மனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பகவான் பற்றியும் அவங்களுக்கு தெரிகிறதே இல்லை. அதனால தான் வாழ்வின் பக்குவ நிலையாடைய அவங்களுக்கு கதியே இல்லாமல் போகும். 33வது ஸ்லோகம். சத்ருஷம் சேஷ்டதே ஷவ்யஷகா பிரகிருத்த ஞானவான் அபி பிரகிருத்திம் யாந்தி பூத்தானி நிக்ரக கிம் கரிஷ்யதி. 7ஆம் அத்தியாயத்தில் பகவான் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வில் திவ்யமான தளத்தில் நிலை பெறும் வரைக்கும் பௌதீக இயற்கை குணங்களில் தாக்கத்திலிருந்து விடுபட முடியாது. அதனால தான் இந்த ஜட ரீதியில் மிக உயர்ந்த கல்வி பெற்றவங்களுக்கும் கூட வெறும் ஏட்டறிவினாலோ உடலிலிருந்து ஆத்மாவை பிரிக்கிறதுனாலோ மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது முடியாத காரியம். இந்த விஞ்ஞானத்தின் மிகவும் தேறியவராக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே தனிப்பட்ட முறையில் கடக்கவியலாத குறிப்பிட்ட இயற்கை குணங்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் சிக்குண்டிருக்கும் பெயரளவு ஆன்மீகர்கள் பலரும் இருக்காங்க. ஒருவர் பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருக்கலாங்க. ஆனால் இந்த ஜட இயற்கையுடையனான தனது நீண்ட கால தொடர்பின் காரணமாக பந்தத்திலேயே இருக்கிறாங்க. தனது பௌதீக வாழ்வின் காரணமாக விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒருவர் ஈடுபட்டு இருந்தாலும் பௌதீக பிணைப்பிலிருந்து வெளிவருவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுது. அதனால தான் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவங்க தனது தொழிற்கடமைகள் விட்டுவிடக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீர்னு விட்டுட்டு பெயரளவில் யோகியாகவோ ஆன்மீகவாதியாகவோ இல்லை செயற்கையாக ஆவதற்கும் யாரும் முயற்சி செய்யக்கூடாது. தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ண உணர்வை உயர்ந்த பயிற்சியின் மூலமாக அடைய முயற்சி செய்வது தான் ரொம்ப சிறந்ததும் கூட. இந்த விதமாக கிருஷ்ணருடைய மாயையின் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். 34வது ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரா நிர்யஸ்யாதே ராகத்வேஷவ வியவஸ்திதௌ தயோர்நாவசம் ஆகச்சேத்தௌ ஹியயஸ் பரிபந்தினௌ. கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌதீக புலனுணர்ச்சியில் ஈடுபடுவதற்காக விருப்பம் இயற்கையிலேயே இல்லை. ஆனால் அதற்கு உணர்வில் இல்லாதவங்க சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றி தான் ஆகணும். கட்டுப்பாடற்ற புலனுணர்ச்சியை பௌதீக பிணைப்பிற்கு காரணமாகுங்க. ஆனால் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றவங்க
புலன் விஷயங்களில் பிணைக்கப்படுவதில்லை. உதாரணமாக இந்த கட்டுண்ட ஆத்மாவிற்கு காம சுகம் தேவைப்படுது. அதனால தான் திருமணம் முடிச்சு என்னும் உரிமத்தின் மூலம் அது அனுமதிக்கப்படுது. மனைவியை தவிர வேற பெண்ணுடன் காம உறவு கொள்வதை சாஸ்திர விதிகள் தடை செய்யுது. அவரை தவிர, மனைவியை தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவர் தனது தாயை போல பாவிக்கணும். ஆனால் இதே போல கட்டளைகளுக்கு மத்தியிலும் பிற பெண்களுடன் உடலுறவு கொள்வதில் மனிதன் விருப்பமுடையவராக இருக்காங்க. இதே போல இயல்புகள் வேறு அறுக்கப்படணும். இல்லைன்னா தன்னுணர்வு பாதையில் இவை தடைக்கற்கள் ஆகிரும். ஜட உடல்ல இருக்கும் வரைதான் அது தேவைகள் அனுமதிக்கப்படுது. ஆனால் அது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. இருந்தாலும் அதே போல அனுமதிகளும் விதிமுறைகளையும் நம்பிக்கொண்டிருக்காம இந்த சட்டத்திட்டங்களை பற்றுதல் ஏதும் இல்லாம பின்பற்றணும். ஏன்னா அற்புதமான சாலைகளும் விபத்துக்கள் நேர வாய்ப்புகள் இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான இந்த புலனுணர்ச்சியும் ஒருவரை தவறான வழிக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயம் இருக்காதுன்னு யாரும் உறுதி சொல்ல முடியாது. பௌதீக உறவின் காரணமாக புலன்களை அனுபவிப்பதற்கான எண்ணம் நீண்ட நெடுங்காலமாக இருந்துதான் வருது. அதனால தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த புலனின்பத்தின் மீதான பட்டுதலையும் சகலவித முயற்சிகளின் மூலம் தவிர்க்கணும். இருந்தாலும் கிருஷ்ண உணர்வின் மீதான பட்டுதல் ஒருவரை எல்லாவித புலனின்ப செயல்களிலிருந்து விடுவிக்கிறதுனால வாழ்வின் எந்த நிலையிலும் கிருஷ்ண உணர்வினை துறப்பதற்கு ஒருவர் முயற்சி செய்யக்கூடாது. புலன்களின் மீதான எல்லாவித பற்றுதலையும் துறப்பதன் இறுதி நோக்கம் கிருஷ்ண உணர்வின் தாளத்தில் நிலை பெறுவது தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.